வந்து நான் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் 5 பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பழுத்து தக்காளி பெரிய தக்காளி வணக்கிட்டேன். ஒரு கேரட் பீன்ஸ் பொடியாக வணக்கிட்டு இதில் வந்து உப்பு மஞ்சள்தூள் கல்லுப்பு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் தேவையான அளவு காரத்துக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டேன். இதை விட காரம் வேணுன்னா நீங்கள் சாம்பார் தூள் அதிகமாக சேர்த்துக்கலன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிட்டேன். சும்மா ஒரு வணக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஊற வச்ச பருப்பு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த ஊற வச்ச பருப்பு எடுத்து தண்ணி வடிச்சுக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா காய் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். பாருங்கள், இந்த குண்டாவில் தான் பருப்பு எடுத்துக்கலாம். அதில் எதில் எடுத்துட்டாலும் சரிங்க, பருப்பு முங்குற அளவுக்கு காய் பருப்பெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தெரியாதுங்க, தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், அதுலேயே வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இல்லைங்களா, ஒரு பவுல் பருப்பு ஒரு பவுல் ஊற்றிட்டேன். மறுபடியும் இன்னொரு பவுல் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. தண்ணி கொஞ்சம் உண்டுன்னு வச்சா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. பருப்பு நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கூட தண்ணி வைங்க. ஆனால் பருப்பு நல்லா வெந்துடணும், குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கணும்னால தண்ணி வந்து பார்த்து தான் வைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றினா அது நல்லா இருக்கும். 2 பவுல் தண்ணி ஊற்றணும். இங்கே அரிசி வைக்கும்போது 1க்கு 2 நீஸ்ட் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. அந்த மாதிரி வச்சாலும் ஓகே தான். இல்லை இப்போ காய்கறி பருப்பெல்லாம் முங்குற அளவுக்கு வச்சாலும் ஓகே தான். இல்லை இது போதாது, பருப்பு வந்து நல்லா வேகணும்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட வைக்கலாம். மறுபடியும் இன்னொரு பவுல் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா வேகும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்துடும். பருப்பு நல்லா குழைய வேக விட்டு தேங்காய் துருவல் பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்குனாலும் சரி, இல்லை அப்படியே நல்லா வேக விட்டு மத்து போட்டு கடைஞ்சாலும் சரி. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வேக வச்சிங்கன்னா அவ்வளோதான். கேரட் பீன்ஸ் துவரம்பருப்பு ரெடி. துவரம்பருப்புக்குள்ளே கேரட் பீன்ஸ் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் வணக்கி கூட துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் சேர்த்துனீங்கன்னா சேம் இந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து நான் இன்னொரு நாள் நான் சொல்கிறேங்க செய்யும்போது. இந்த மாதிரி நீங்கள் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோசெல்லாம் ட்ரை பண்ணால் இந்த மாதிரி வணக்கிட்டு பருப்பு உள்ள போட்டு இந்த மாதிரி தேவையான அளவு சாம்பார் தூள் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் சேர்த்து அப்புறம் பருப்பு உள்ள போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனிங்கன்னா அவ்வளோதான் துவரம்பருப்பு ரெடி. கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் அதுக்கு மட்டும்தான் புளி ஊற்ற வேண்டியதில்லை. பீக்கங்காய் அந்த மாதிரி இருக்குது, புளி ஊற்ற வேண்டியதில்லை. மற்றபடி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது மாங்காய் அந்த மாதிரியெல்லாம் சேர்க்கும்போது புளி ஊற்றணும். அதே மாதிரி சொரக்காய் அதேமாதிரி புடலங்காய் அதுக்கெல்லாம் வந்து புளி ஊற்ற வேண்டியதில்லை. அதுக்கு நீர் காய்கறிகள் அப்புறம் இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி பொரியல் காய்கறி முட்டைக்கோஸ் இதுக்கெல்லாம் வந்து புளி ஊற்ற வேண்டியதில்லைங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அது வந்து புளி கண்டிப்பாக ஊற்றணும். அதே மாதிரி மாங்காய் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் புளி அவாய்ட் பண்ணிக்கலாம். புளிப்பு மாங்காய் வரலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கலாம். புளி வேண்டியதில்லை. அப்படியே ஊற்றி தேவையான இன்க்ரீடியன்ஸ் தாளிப்பு மட்டும் கொடுத்து வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு தாளிப்பை கொடுத்து காய்கறியும் போட்டு அப்புறம் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உப்பு சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். காரம் அதுலேயே சாம்பார் தூள்லேயே அதிகமாக இருக்குது. அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு நல்லா சேர்த்து நல்லா வணக்கிட்டு பருப்பு தேவையான போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தேங்காய் துருவல் பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்கணும்னா வேலை முடிச்சுட்டு அவ்வளோதான்.